லிட்டில் மிஸ் ரித்தன்யாவோட அவுட்டிங் vlog பார்க்கலாம் வாங்க. ஸோ நானும் ரித்தன்யாவும் இன்றைக்கி ஹைடின் கெஃபேன்னு சொல்லி ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு போயிருந்தோம். ஸோ ரித்தன்யாவோட ஃபேவரட் பிளேஸ்னே சொல்லலாம். நான் வெளியே போனால் ஃபுட் ஒரு சைடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ரித்தன்யா சும்மாவே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்காகவே டாய்ஸ் கேம்ஸ் இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். நான் ஆர்டர் பண்ண பெல்ஜியம் சாக்லேட் மில்க் ஷேக் வந்துருச்சு. ஸோ ரித்தன்யாவோட ஃபேவரட் டாய் அங்கே இருந்தனால எடுத்து ரொம்ப குஷியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜில் ஆல்ரெடி வந்து நம்ம பாட்டி சேர் அதுக்கப்புறம் லிட்டில் சேர்லாம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஆல்ரெடி வீட்டில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து 213 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் டாய் ட்ரெண்ட் சென்டர் பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி 2 months ஆயிடுச்சு இது யூஸ் பண்ணி. அவங்க ரொம்பவே ஜாலியாக விளையாடுறாங்க. இதில் கலர் கூட நம்ம எஜுகேட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு ரித்தன்யா நிறைய கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய இன்னும் பொம்மைகள்லாம் வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த vlogலாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணுன்னா மறக்காமல் லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரித்தன்யா பண்ணுற க்யூட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டீஸ்லாம் வந்து வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை பொறுமையாக சொன்னாலே அவங்க ஈஸியாக கரெக்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நல்லா கிளாப் தட்டி என்கரேஜ் பண்ணணும். அது நல்ல பேரண்டிங் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ் எந்த பொம்மையில வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாடாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் ஃப்ரம் லிட்டில் மிஸ் ரித்தன்யா பேஜ்.